வெல்கம் டு ரேபிட் மீன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் 3rd செமஸ்டர் படிச்சுட்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டீச்சிங் ப்ராக்டிஸ் ஆகஸ்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் முதல் முறையாக பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாக டீச்சிங் ப்ராக்டிஸுக்கான ஆர்டர் வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் நிறைய மாணவர்கள் வந்து சிரமமாக ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு பள்ளிகள் மிக தொலைவிலையும் அதே போல் சம் ஹெல்த் இஷ்யூஸாலையும் டீச்சிங் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையும். ஸோ இந்த 3rd செமஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த டீச்சிங் ப்ராக்டிஸை அடுத்த செமஸ்டருக்கு கேரி அவுட் பண்ண முடியுமா, கண்டினியூ பண்ண முடியுமான்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. B.Ed மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த B.Ed 3rd செமஸ்டரை பொறுத்தவரையில் உங்களை வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் மட்டும்தான். அதே போல் இதில் வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க்காக வந்து உங்களுக்கு அதையுமே எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க காலேஜஸில். இதை வந்து 4th செமஸ்டரில் கேரி அவுட் பண்ண முடியுமா, இல்லை 4th செமஸ்டரில் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போக முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு 4th செமஸ்டர் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ தியரி பேப்பர்ஸ் உங்களுக்கு கிளாஸஸ் தான் நடக்கும். 4th செமஸ்டருன்றது செப்பரேட்டு, 3rd செமஸ்டர்ன்றது செப்பரேட்டு. நீங்கள் இந்த 3rd செமஸ்டரை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணணுன்னா அது வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு அரியர் பேப்பராக தான் இருக்கும். அடுத்த பேட்ச் வந்து அவங்க 3rd செமஸ்டர் வரும்போது மட்டும்தான் நீங்கள் அவங்க கூட ஜாயின் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் பேட்ச் நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பேட்ச்ன்றது கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கு அடுத்த பேட்ச்சு நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் இந்த நவம்பர் மந்தில் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் நவம்பர் மந்தில் வரக்கூடிய அந்த டீச்சிங் ப்ராக்டிஸில் தான் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் இதை கண்டினியூ பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் இது வந்து வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் 4th செமஸ்டர் எக்ஸாமினேஷனை வேணால் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிக்கலாம். பட் இந்த 3rd செமஸ்டர் உங்களுக்கு அரியராகவே தான், ஆப்சண்ட்டாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் இதை அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டு கூட 3rd செமஸ்டரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது டீச்சிங் ப்ராக்டிஸ் போனீங்கன்னா இது வந்து உங்களுடைய அகாடமிக் இயர் 1 இயர்ன்றது அரியர் தான். ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷனும் சர்டிஃபிகேட்ஸ் B.Ed கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்காது. அதில் கூடுமான வரையில் உங்களுக்கு எந்த ஸ்கூல் அலாட் ஆகிருக்கும் அந்த ஸ்கூலுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கிட்டு மேக்ஸிமம் அந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ரோச் பண்ணி இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறது, டீச்சிங் ப்ராக்டிஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் இதுக்கான ஒரு வழி. இல்லைன்னா உங்களுக்கு இது வந்து அரியர் மாதிரி தான். 4th செமஸ்டரில் நீங்கள் கேரி அவுட் பண்ண முடியாது. 4th செமஸ்டர்ன்றது ஒன்லி தியரி பேப்பர்ஸ். ஸோ வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. உங்களுக்கான தகவலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.